அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்வான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம 2 பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். அதை நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சின்ன கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாயில் தனித்தனியாக தென்படாது, ரொம்பவும் நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட அரை கப் வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இதனோட ஒரு 4 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது அரை கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் இதோட 1 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது அதே கப்பில் அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணாமையும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணால் உள்ளர நல்லா பஞ்சு மாதிரி வரும், அதனால தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெல்லம் நல்லா இலகி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார பேன் வச்சுட்டு எல்லா குழியிலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் அல்ல கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம குழிப்பணியார மாவை உள்ளார பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழிகளோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச குழிப்பணியாரங்கிறதுனால இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சக்கரவள்ளி கிழங்குல. இப்போது எல்லாத்தையும் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால அவ்வளோவா ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு செக் பண்ணனா ஒரு ஸ்டிக் இல்லைன்னா கத்தியால் கூட நீங்கள் உள்ளார வச்சு நீங்கள் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்பவும் சூப்பராக பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. ரொம்பவும் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இந்த குழிப்பணியாரம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.